ஹாய் எவ்ரி ஒன். மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்எல் மாடலை எப்படிலாம் எவாலுவேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு மாடலை ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு, டெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, அந்த மாடலை எவாலுவேட் பண்ணணும்ல. ஸோ அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெஷின் லேர்னிங்கில் ஒரு 4 டைப்ஸ் தான் இருக்குது. சூப்பர்வைசரில் 2, அன்சூப்பர்வைசரில் 2. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் மெட்ரிக் இருக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் எம்எல் ப்ராப்ளம்ஸ் நீட் டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். இங்கே எம்எல் ப்ராப்ளம்னு நான் சொல்கிறது என்னென்னா அது சூப்பர்வைஸ்டாக அன்சூப்பர்வைஸ்டாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேங்களா. எகெயின் சூப்பர்வைசர்லேயே 2 இருக்குது, கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். அன்சூப்பர்வைசர்லேயும் 2 இருக்குது, அசோசியேஷன் ரூல், கிளஸ்டரிங். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்க்கு டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஒன் மெட்ரிக் கேனாட் ஃபிட் ஆல் த மாடல். அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிளாசிஃபிகேஷனுக்கு போகலாம். இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அது ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஆஸ் ஐ செட், எஸ் ஆர் நோ டைப்பில் இருக்கலாம், இல்லைனா மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனாக இருக்கலாம். மோர் தென் 1 கேட்டகரிக்கல் வேல்யூ, மோர் தென் 2. ஓகே, ஏபிசிடிஇ, அப்போ இது 5 டைப் ஆஃப் கிளாஸு. ஸோ அது வந்து கிளாசிஃபிகேஷன். அதில் யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸு என்னால் எல்லா மெட்ரிக்ஸையும் கவர் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன். அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர், இதெல்லாம் கிளாசிஃபிகேஷனை எவாலுவேட் பண்ணுறது. அதாவது வந்து இன்றைக்கி மழை பெய்யுமா இல்லையா, எஸ் ஆர் நோ ஆன்சர். ஸோ இந்த மாடல் வந்து இத்தனை எஸ் கொடுத்துருக்கு, இத்தனை நோ கொடுத்துருக்கு, அதோடைய ப்ரிசிஷன் வேல்யூ என்ன, ரீகால் வேல்யூ என்ன, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். ரெக்ரெஷனில் அப்சல்யூட் ஸ்கொயர் இருக்குது, மீன் அப்சல்யூட் ஸ்கொயர் இருக்குது, ரூட் மீன் ஸ்கொயர் எரர் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, அந்த ஆர் ஸ்கொயரை அட்ஜஸ்ட் பண்ணுறது வேல்யூ இருக்குது. ஸோ ரெக்ரெஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். ஏன்னா மாடலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்கொயர், அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர். ஆனால் ஒவ்வொரு டேட்டாவையும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு மீன் ஸ்கொயர், மீன் அப்சல்யூட் ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர் எரர். ஸோ இதெல்லாம் எப்போ எம்எஸ்சி யூஸ் பண்ணணும், எப்போ எம்ஏஇ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி கிளஸ்டரிங், இங்கே சிமிலாரிட்டியை குரூப் பண்ணுவாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரேண்ட் இண்டெக்ஸ், மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து லைக் A+B ஹோல் ஸ்கொயர் மாதிரி, இதெல்லாம் பேசிக் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். இதை தவிர 1-2 இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு எம்எல் மாடலை எவாலுவேட் பண்ணுறதுக்கான பேசிக்காக இருக்க டைப்ஸ். ஓகே, தேங்க்யூ.